ஏற்பட்டதால் சிகிச்சை மேற்கொள்ள சென்ற மூதாட்டியையே சிரஞ்சி வாங்கிக் கொண்டு வருமாறு சுகாதார நிலைய ஊழியர்கள் கொடுமைப்படுத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தனக்கன்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குருவம்மாள் என்ற மூதாட்டி நாய் கடித்ததற்காக 2வது ஊசி போட சென்றுள்ளார். அங்கே ஊசி போட சிரஞ்சி இல்லை என்று அந்த வயதான நோயாளியை அருகே உள்ள மெடிக்கலில் சிரஞ்சி வாங்கி வருமாறு சுகாதார நிலைய நிர்வாகிகள் கூறியிருக்கின்றனர். நாய் கடித்த வலி தாங்காமல் வயதான காலத்தில் வெயிலில் சிகிச்சை பெற வந்த மூதாட்டி ஏற்கனவே மிக சோர்வுடன் இருந்துள்ளார். சிரஞ்சி வாங்கி வருமாறு சுகாதார நிலைய நிர்வாகிகள் கூறியதால் வேகாத வெயில் அந்த மூதாட்டி 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பிரைவேட் மெடிக்கலில் சிரஞ்சி வாங்கி வந்துள்ளார். இச்சம்பவத்தை அறிந்த இளைஞர் ஒருவர் அரசு சுகாதார நிலைய நிர்வாகிகளை தட்டி கேட்டதற்கு சிரஞ்சிலாம் காலியாயிடுச்சு, உடனே ஊசி போடணும்னா வெளியே வாங்கினாதான் உண்டு என்று அலட்சியமாக பதிலளித்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்யும் போது அதை வீடியோவாக எடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சிரிஞ்சு இல்லையா? எது பேஷண்ட் என்ன ப்ரோ என்ன சொன்னீங்க? பேஷண்ட் என்ன சொன்னீங்க? சரி சார், நீங்க சரியா சர்வீஸ் பண்ணாதனால சார் சவுண்டே கொடுக்குறாங்க. ஒழுங்கா சர்வீஸ் பண்ணுங்க சார். கவர்மெண்ட் சர்வெண்ட்னா பப்ளிக் சர்வீஸ் பண்றதா சார் கவர்மெண்ட் சர்வெண்ட்? நீங்க மெடிக்கல்ல போய் பண்றதா? பப்ளிக் போய் மெடிக்கல் வாங்குறதா? மெடிக்கல்ல போய் சிரிஞ்சு வாங்குறதா? இல்லங்க, மெடிக்கல்ல போய் வாங்குறதா? நீங்க பேசல பேச மாட்டீங்களே. சரி வரட்டும் ஸ்டேஷன்ல வரட்டும், நான் கேட்குறேன். சரி 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 பாருங்க நல்ல ஜி சூப்பரா தனக்குளம் ஜி. அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகளை கம்பவுண்டர்கள் போல் வேலை வாங்கும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ளன.